அனைவருக்கும் வணக்கம். நான் பிரபாகரன், ஜோதிடர், சென்னையிலிருந்து பேசுகிறேன். இப்போ நான் என்ன சொல்ல போகிறேன்னா, இன்றைய ராசி பலன் தான் சொல்ல போகிறேன். அதுக்கு முன்னாடி இன்றைய நாளுடைய சிறப்பை பார்த்துடலாம், கருத்தில் கொள்ளுங்க. இன்று குரோதி வருடம் மார்கழி மாதம் 14ஆம் நாள், ஞாயிற்றுக்கிழமை, ஆங்கில வருடம் 29 டிசம்பர் 2024. இன்று சிவராத்திரி கடைபிடிக்கப்படுகிறது, கருத்தில் கொள்ளுங்க. இன்று சமநோக்கு நாள். நட்சத்திரம் இன்று முழுதும் கேட்டை. திதி இன்று அதிகாலை 3:54 வரை திரியோதசி, பின்பு சதுர்த்தி. யோகம் மரணம் யோகம், அமிர்த யோகம். சந்திராஷ்டம நட்சத்திரம் அஸ்வினி பரணி, ராசி மேசம். நல்ல நேரம் காலை 7:45 to 8:45, மாலை 3:15 to 4:15. கௌரி நல்ல நேரம் காலை 10:45 to 11:45, மாலை 1:30 to 2:30. ராகு காலம் மாலை 4:30 to 6 மணி, ராகுகாலம் 4:30 to 6 மணி. யமகண்டம் மதியம் 12லேருந்து 1:30. யமகண்டம் மதியம் 12லேருந்து 1:30. குளிகை மாலை 3 to 4:30. குளிகை மாலை 3 to 4:30. சூலம் என்று மேற்கு. சூலம் என்று மேற்கு. இப்போ நான் ராசி பலன் சொல்கிறேன், அதை கருத்தில் கொண்டு பயன்பெறுங்க. ராசியின் அடிப்படையில் பொருந்தும், நட்சத்திர அடிப்படையில் மாறுபடும், கருத்தில் கொள்ளுங்க. முதல் ராசி மேசம். இன்று மேச ராசிக்காரர்களுக்கு அதாவது எப்படின்னா, இன்று நாள் சரியான நாளாக அமையல. அனைத்திலும் எதிர்ப்பு தரக்கூடிய நாளாக தான் இந்த நாள் அமைஞ்சிருக்குது. அதுவரை இல்லாமல் இன்று சந்திராஷ்டம் முழு சந்திராஷ்டமாக இருப்பதால் மிகவும் கவனமாக மேசராசிக்காரர்கள் கையாளணும். அப்போ தான் இந்த நாள் உங்களுக்கு மிகவும் சிறப்புள்ள நாளாக நீங்கள் மாற்றிக்கணும். உங்களுடைய வார்த்தைகளை கவனமாக முறையில் உபயோகிக்கணும். அலுவலகத்திலையும் சக ஊழியர்கிட்ட விட்டு கொடுத்து பேசணும். மேலதிகாரிகிட்டையும் மதிப்பு மரியாதையோடு பேசணும். மேலதிகாரிகள் ஏதாச்சும் உங்களுக்கு மனம் கொள்கிற போல கூறினாங்கன்னா நீங்கள் அமைதியாக இருந்துட்டு வந்துடுறது மிகவும் சிறப்பு. கருத்தில் கொண்டு நீங்கள் பயன்பெறுங்க. அப்போ தான் இந்த நாள் உங்களுக்கு சிறப்பு மிக்க நாளாக இருக்கும், கருத்தில் கொள்ளுங்க. அதே போல் மேசராசிக்காரர்கள் இல்லத்திலும் கணவன் மனைவிடையே பிரச்சனைகள் வர்றதுக்கு அதிக வாய்ப்பு இருக்குது. அதை கருத்தில் கொண்டு கணவன் மனைவி விட்டு கொடுத்து செல்வது மிகவும் சிறப்பு. பிள்ளைகளிடத்துலையும் பிரச்சனை வர்றதுக்கு அதிக வாய்ப்பு இருக்குது. அதனால் வீட்டில் இருக்க, அது ஆணாக இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும் பேசாமல் அமைதியாக இருந்துக்கலாமே. இந்த மேசராசிக்காரர்கள் இந்த நாளை சிறப்பாக கழிச்சலாம், கருத்தில் கொண்டு பயன்பெறுங்க. இப்போ ரெண்டாவது ராசி ரிஷபம். அவங்களுக்கு நாள் சுமாராக தான் இருக்குது, கருத்தில் கொள்ளுங்க. அவங்களுக்கு இந்த போட்டி பொறாமை எதுக்கு எடுத்தாலும் அவங்களுக்கு இன்று அப்படி தான் நடக்கும். இவங்க அலுவலகத்துக்கு செல்கிறாங்கன்னா அங்கே இவங்களுக்கு எதிர் சீட்லேயே உட்காந்து இவர்கிட்ட போட்டி வேலை செய்கிற ஆளுங்க இன்று செய்வாங்க. அதை கருத்தில் கொள்ளுங்க. சக ஊழியர்கிட்டையும் விட்டு கொடுத்து செல்லணும். மேல் அதிகாரியும் அனுசரித்து செல்லணும். ஏதாவது கேட்டால் கூட அமைதியாக வந்துட்டிங்கன்னா உங்களுக்கு சிறப்பு. அதே போல் இல்லத்திலையும் கணவன் மனைவிடையே பிரிவினை ஏற்படுத்தும். விட்டு கொடுத்து செல்வது இந்த நாள் உங்களுக்கு வெற்றிகரமான நாளாக ஆக்க நீங்கள் இந்த நாளை சிறப்புமிக்க நாளாக மாற்றிக்கிறதுக்கு உங்கள் கையில் தான் இருக்குது, கருத்தில் கொண்டு பயன்படுங்க. மூணாவது ராசி மிதுனம். இவங்களுக்கு நாள் பரவாயில்ல, ஆனால் எப்படின்னா சுமாராக இருக்குது, கருத்தில் கொள்ளுங்க. இவங்க புத்தி கூர்மையாலும் விவேகத்தன்மையாலும் இந்த நாளை ஜெயிக்கக்கூடிய நாளாகுது. அதன் அடிப்படையிலேயே இந்த நாள் செல்லும். அதன் அடிப்படையிலேயே இந்த நாளை நீங்கள் செலவழிக்கணும், கருத்தில் கொள்ளுங்க. அலுவலகத்திலையும் சரி இல்லத்திலையும் சரி பொறுமையாக நிதானமாக முடிவெடுத்தீங்கன்னா நீங்கள் அதில் எந்த பாதிப்பு இல்லாமல் தப்பிச்சிடலாம். கருத்தில் கொண்டு மிதுன ராசிக்காரர்கள் இந்த நாளை கவனமான முறையில் கையாண்டிங்கன்னா இந்த நாள் உங்களுக்கு சிறப்புமிக்க நாளாக இருக்கும். நாள் சுமாராக தான் இருக்குது, கருத்தில் கொள்ளுங்க. கடகராசியை பொறுத்த மட்டும்
இன்று நாள் சுமாராக கூட இல்லை, அதுக்கும் கீழே தாங்குது. எதுக்கு எடுத்தாலும் அச்சம், மனக்கவலை, மன சோர்வு, மன பயம், இது அனைத்தும் கடகராசிக்காரர்களுக்கு இன்று ஏற்படும். கருத்தில் கொள்ளுங்க. அலுவலகத்திலும் மேலதிகாரிகிட்ட மதிப்பு மரியாதை நம்மளுக்கு குறைவாக கிடைக்கிறதுக்கு அதிக வாய்ப்பு இருக்குது. அதே போல் சக ஊழியர்கள்கிட்டையும் ஒற்றுமை எதிர்பார்க்க முடியாது. கடகராசிக்காரர்கள் வீட்டிலேயும் கணவன் மனைவிடையே ஒற்றுமை இருக்காது. பிள்ளைகளிடையே பிரச்சனைகள் ஏற்படும். கருத்தில் கொண்டு கடகராசிக்காரர்கள் இந்த நாளை அமைதியாக இருந்து கழிக்கிறதையே மிகவும் சிறப்பு. கருத்தில் கொண்டு பயன்பெறுங்க. சிம்ம ராசியை பொறுத்து மட்டும் இன்று நாள் சுமாராக கூட இல்லை, அதுக்கும் கீழே இருக்குது. கருத்தில் கொள்ளுங்க. இன்று அவங்களுக்கு இந்த தர்தரன்வாங்க, அது அடிப்படையிலேயே இன்று சிம்மராசிக்காரர்களுக்கு இந்த நாள் வந்து செல்லும். அதனால் சிம்மராசிக்காரர்கள் இந்த நாளில் மிகவும் விழிப்புணர்வோடு இருக்கணும். யார்கிட்டயாச்சும் ஏமாந்துட்டீங்கன்னா பெரிய தொகை போயிடும். யார்கிட்டயாவது பேசினீங்கன்னா பெரிய சண்டை ஆகிடும். காவல்துறை மட்டும் போகிறதுக்கு இன்று சிம்மராசிக்காரர்களுக்கு அதிக வாய்ப்பு இருக்குது. நீங்கள் மிகவும் கவனமாகவும் உங்கள் மனதை அடக்கி ஆண்டு வார்த்தைகளை மிகவும் தெளிவாகவும் உச்சரிச்சிங்கன்னா உங்களுக்கு எந்த பிரச்சனை இல்லாமல் நீங்கள் தப்பிச்சுக்கலாம். ஏன்னா இன்று மிகவும் பெரிய பிரச்சனை வர்றதுக்கு அதிக வாய்ப்பு இருக்குது. கருத்தில் கொண்டு சிம்மராசிக்காரர்கள் இந்த நாளை செலவிடுங்க. அது அலுவலகம் இருந்தாலும் சரி, வீடாக இருந்தாலும் சரி, பெரிய பிரிவினை ஏற்படுத்தி விட்டுரும். கருத்தில் கொண்டு இந்த நாளில் சிம்மராசிக்காரர்கள் மிகவும் கவனமாக செலவிடுங்க. கன்னி ராசியை பற்றி மட்டும் இந்த நாள் மிகவும் அருமையாக இருக்குது. அவங்களுக்கு தொட்டதெல்லாம் பொன்னாகும் நாளாக தான் இந்த நாள் அமைஞ்சிருக்குது. அவங்களுக்கு இன்று வரவு அதிகமாக கிடைக்கும். சிறு தொழில் செய்கிறவங்களுக்கும், கடை வச்சிருவங்களுக்கும், ஹோட்டல் வச்சிருவங்களுக்கும் இவங்க இன்னைக்கு இரட்டிப்பு லாபத்தை பார்ப்பாங்க. கருத்தில் கொள்ளுங்க. இன்று கூடுதலாக போட்டு, அதாவது சிறு தொழில் செய்கிறவங்க இந்த தக்காளி, வெங்காயம் இதெல்லாம் கூடுதலாக வாங்கினாங்கன்னா அவங்களுக்கு இன்னும் இரட்டிப்பு லாபம் கிடைக்கும். கருத்தில் கொள்ளுங்க. கன்னி ராசியை பொறுத்த மட்டும் இன்று லாபம் அதிகமாகவும் பணப்புழுக்கம் அதிகமாகவும் இருக்கக்கூடிய நாள். நீங்கள் யாருக்கிட்ட ஒரு கிட்ட கடன் கொடுத்துருந்தீங்கன்னா அந்த கடன் உங்களை தேடி வரும். கருத்தில் கொண்டு பயன்பெறுங்க. இன்று உங்களுக்கு மகிழ்ச்சிகரமான நாளாக அமையுது. இல்லத்திலும் சரி, அலுவலகத்திலும் சரி, மகிழ்ச்சிக்கு உங்களுக்கு பஞ்சம் இருக்காது. கருத்தில் கொள்ளுங்க. துலா ராசியை பொறுத்து மட்டும் இன்று நாள் சுமாராக தான் இருக்குது. உங்களுடைய வார்த்தையை நீங்கள் கட்டுப்படுத்திக்கணும். அப்போ தான் இந்த நாளை நீங்கள் சிறப்பு மிக்க நாளாக மாற்றிக்க முடியும். கருத்தில் கொள்ளுங்க. மேலதிகாரிகள் உங்கள்கிட்ட பேசுகிறாங்கன்னா ஏதோ ஐடியா கேட்டால் கூட நீங்கள் வாயை திறக்காம எனக்கு தெரியலங்க ஐயா சொல்லிட்டீங்கன்னா நீங்கள் இந்த நாளை வெற்றிகரமாக அமைச்சிக்கலாம். நீங்கள் உங்களுடைய திறமையை காட்டுறதுக்காக சொல்லிட்டீங்கன்னா இந்த நாள் உங்களுக்கு வம்பு பிடிச்ச நாளாக இந்த நாள் அமைச்சிடும். கருத்தில் கொள்ளுங்க. மிகவும் கவனமாக இருக்கணும். இல்லத்திலும் சரி, அலுவலகத்திலும் சரி, துளாராசிக்காரர்கள் பார்த்து கவனமாக தான் வார்த்தையை யூஸ் பண்ணணும். கருத்தில் கொண்டு பயன்பெறுங்க. விருச்சிக ராசியை பொறுத்த மட்டும் இன்று நாள் சிறப்பாக இருக்குது. அவங்களுக்கு பரிசு, பாராட்டு, பேர் எல்லாம் தேடி வர நாளாக அமைஞ்சிருக்குது. கருத்தில் கொள்ளுங்க. அலுவலகத்திலையும் சக ஊழியர்கள்கிட்ட பாராட்டு பெறுவாங்க, அன்பையும் பெறுவாங்க. அதே போல் மேலே அதிகாரிகளுடைய பாராட்டு, மதிப்பையும் பெறுவாங்க. கருத்தில் கொள்ளுங்க. விருச்சிக ராசியை பொறுத்து மட்டும் இன்று நாள் மிகவும் அருமையாகுது. நீங்கள் தொட்டதெல்லாம் பொன்னாகன் நாளாக தான் அமைஞ்சிருக்குது. லாபமும் இரட்டிப்பு கிடைக்கும். அது சிறு தொழில் செய்கிறவங்க, கடை, ஹோட்டல் வச்சு நடத்துகிறவங்களாம் லாபம் இரட்டிப்பாக கிடைக்கும். விருச்சிக ராசியை பொறுத்து மட்டும் மிகவும் அருமையாக இருப்பதால் இந்த நாள் வெற்றிகரமாக செலவழித்து உங்களுக்கு சிறப்பு நாள். கருத்தில் கொண்டு பயன்படுங்க. தனுசு ராசியை பொறுத்து மட்டும் இன்று நாள் அவங்களுக்கும் இன்பமயமான நாளாக இருக்குது. தொட்டதெல்லாம் வெற்றி தான். வருமானமும் இரட்டிப்பாக கிடைக்கிறதுக்கு அதிக வாய்ப்பு இருக்குது. கருத்தில் கொள்ளுங்க. இன்பமயமான நாளாக தான் இந்த தனுசு ராசிங்களுக்கு இன்று அமைஞ்சிருக்குது. கணவன் மனைவிடையே ஒற்றுமை அதிகமாக இருக்கும். அதே போல் அலுவலகத்துக்கிட்ட சக ஊழியர்களின் அன்பும் அரவணைப்பும் அதிகமாக இருக்கும். மேலதிகாரிகளின் மேலதிகாரிகிட்ட இவங்களுக்கு மதிப்பும் மரியாதையும் இன்று உயர்வு அதிகமாக இருக்கும். கருத்தில் கொள்ளுங்க. எங்கன்னா கடனாக கொடுத்துருந்தா கூட தனுசு ராசிக்காரர்களுக்கு இன்று பணம் வந்துடும். இன்று அவங்க கடனாக பணம் கேட்டாலும் தராதவங்க கூட தருவாங்க. கருத்தில் கொண்டு பயன்பெறுங்க. தனுசு ராசியை பொறுத்த மட்டும் நாள் மிகவும் அருமையாக இருக்குது. உங்களுக்கு சுகமான இன்பமான நாளாக இன்று அமைந்திருப்பதால்
கடவுளர்களால் அனைத்தும் நன்மையே நடக்கும். கருத்தில் கொண்டு பயன்பெறுங்க. மகர ராசியை பொறுத்த மட்டும் இன்று நாள் சுமாராக தான் இருக்குது. அவங்கள் இன்று ஆசையை அடக்கி ஆளணும். பார்த்ததெல்லாம் ஆசைப்படக்கூடிய நாளாக இந்த நாள் மகர ராசிக்கு அமைஞ்சிருப்பதால் மிகவும் கவனமாக இந்த நாளை செலவிடணும். தேவையில்லாத பொருளுக்கு ஆசைப்பட்டு தேவையில்லாத இடத்துல போய் நின்று தேவையில்லாத பிரச்சனை வாங்கி வரக்கூடிய நாளாக மகர ராசிக்காரர்கள் இருப்பதால் மிகவும் கவனமான முறையில் இந்த நாளை செலவிடுங்க. அப்போதான் சிறப்பு. அலுவலகத்திலும் சரி இல்லத்திலும் சரி நீங்கள் எந்த அளவுக்கு உங்கள் ஆசையை கட்டுப்படுத்துகிறீர்களோ அந்த அளவுக்கு உங்களுக்கு மதிப்பும் மரியாதையும் உயரும். கருத்தில் கொண்டு நீங்கள் பயன்பெறுங்க. அப்போதான் இந்த நாள் உங்களுக்கு வெற்றிகரமாக நாள் அமையும். கருத்தில் கொள்ளுங்க. கும்பராசியை பொறுத்த மட்டும் இன்று நாள் சுமாராக தான் இருக்குது. அவங்கள் இன்றைய நாளில் எதுவும் பேசாமல் அமைதியாக இருந்துட்டாங்கன்னா இந்த நாளை அவங்களுக்கு வெற்றிகரமான நாளாக மாற்றிக்கலாம். கருத்தில் கொள்ளுங்க. கணவன் மனைவிடையும் பிரிவின் வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. அலுவலகத்திலையும் சக ஊழியர்களிடையே பிரச்சனை வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. மேல் அதிகாரிகிட்டையும் பகை வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. கருத்தில் கொண்டு இந்த கும்பராசிக்காரர்கள் இந்த நாளை கவனமாக செலவிடுங்க. அப்போ தான் இந்த நாள் உங்களுக்கு வெற்றி பெற நாளாக அமையும். கருத்தில் கொண்டு பயன்பெறுங்க. மீன ராசியை பொறுத்த மட்டும் இன்று நாள் மிகவும் சிறப்பாக இருக்குது. அவங்களுக்கு இந்த வரவு இரட்டிப்பு ஆகும் நாளாக தான் அமைஞ்சிருக்குது. சிறு தொழில் செய்கிறவங்களுக்கு மிகவும் சிறப்பான லாபம் கிடைக்கும். கருத்தில் கொள்ளுங்க. அதான் தக்காளி, வெங்காயம், புளி, பூண்டு இது போல் ஐட்டங்கள் பண்ணுறவங்களாம் இன்று இரட்டிப்பு லாபம் பார்ப்பாங்க. சொந்தமாக கடை வச்சிருக்கவங்களுக்கும் இரட்டிப்பு லாபம் கிடைக்கும். ஹோட்டல் வச்சிருக்கவங்களுக்கும் இரட்டிப்பு லாபம் கிடைக்கும். நீங்கள் கருத்தில் கொண்டு பயன்பெறுங்க. இல்லத்திலையும் கணவன் மனைவிடைய ஒற்றுமை அந்நியம் அதிகமாக இருக்கும். பிள்ளைகளிலும் பாசத்துக்கு பஞ்சம் இருக்காது. அலுவலகத்திலையும் சக ஊழியர்கள் உங்கள்கிட்ட நெருக்கமாகவும் அன்பாகவும் பழகுவாங்க. மேல் அதிகாரிகிட்டையும் நீங்கள் பாராட்டு அதாவது அவருடைய மதிப்பும் பாராட்டியும் நீங்கள் பெறுவீங்க. கருத்தில் கொண்டு பயணிருங்க. இப்போ இந்த 12 ராசிக்கும் நம்ம சொல்லியாச்சு. இந்த 12 ராசியில் ராசிக்கு பொருந்தும் நட்சத்திரத்துக்கு மாறுபடும். கருத்தில் கொடுங்க. ஏன்னா இந்த உலகத்தில் நம்மளால் எண்ண முடியாத அளவுக்கு அத்தனை உயிரினங்கள் இருக்குது. கருத்தில் கொள்ளுங்க. கோடிகளுக்கு கோடியாக இருக்கிறனால யாருக்கு எந்த நேரத்தில் எது நடக்கும்னு சொல்லி இறைவனுக்கு தவிர யாருக்கும் தெரியாது. இது ஒரு பொது பலன். அதுதான் அடிப்படையில் கருத்தில் கொள்ளுங்க. ராசியை பொறுத்த மட்டும் பொருந்தும், நட்சத்திரத்தை பொறுத்த மட்டும் மாறுபடும். கருத்தில் கொண்டு பயன்பெறுங்க. நன்றி, வணக்கம். எது எப்படி இருந்தாலும் இந்த சந்திராசனா அது வேலையை செய்யும். கருத்தில் கொள்ளுங்க. சந்திராசனம் இருக்கிற மேசராசிக்காரர்கள் மிகவும் கவனமாக இந்த நாளை செலவிடணும். வண்டி வாகனத்தில் போக்குள்ள போக்குவரத்து விதிமுறைகளை கடைபிடித்து நீங்கள் கையாளணும். அதே போல் வண்டி கண்டிஷனோடு இருக்குதான்னு எடுக்கக்குள்ளே பார்த்துட்டு போகணும். அதிகமாக வேகத்தை தவிர்த்துட்டு நீங்கள் அதாவது இன்னும் பொறுமையான வேகத்தில் போனீங்கன்னா இந்த நாள் உங்களுக்கு விபத்துகள் தடுக்கலாம். கருத்தில் கொண்டு பயன்பெறுங்க. நன்றி, வணக்கம்.